வணக்கம். நமது பதிவில் கந்தர் அனுபூதி ஒரு பாடலை பார்ப்போம். கார் மாமிசை காலன் வரில் கலபத்தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர் மாமடிய தொடுவேலவனே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அனுபூதி பாடல். எல்லாமே முக்கியமானது தான். இதில் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, மலர் மாலை அணிந்த திருவார்பை உடைய முருகப்பெருமானே, வலனென்ற அசுரனை அழித்து இந்திரனுக்கு அவனுடைய உலகத்தை பொன்னுலகத்தை திருப்பி கொடுத்தவன, சூரனாகிய மாமரம் அழியும்படி வேலை செலுத்தி அவனை ஆள்கொண்டவனே, கரிய எருமையின் மீது யமன் வரும்பொழுது எனக்கு பயமாக இருக்கும், அப்போ நீ அழகிய தோகையுடைய மயில் மீது என்னை ஆட்கொள்ள வேண்டும் சொல்லி இது ப்ரேயர். எருமைக்கடையில் அவர் வரும்போது அதை நான் பார்க்கக்கூடாது, மயிலில் உன்னை தான் நான் சேவிக்கணும் முருகான்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்கிறாங்க. இப்போ மனிதர்களுக்கு ரொம்ப கொடிய நோய் வறுமைன்னு சொல்லலாம். அதோட மரணம் தான் ஒரு பெரிய துன்பம். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு மருந்து மரணத்துக்கு மருந்து நம்ம இருக்கும்போதே தேடிக்கணும். அதனால தான் மரண துன்பத்திற்கு இப்பொழுதே மருந்தை சம்பாதிக்கிறதுக்கு அருணகிரிநாதர் சுவாமி இந்த அனுபூதி பாடலை நமக்கு கொடுக்குறாரு. இறைவனுடைய திருவுருள் தான் மரண துன்பத்திற்கு ஏற்ற மருந்து. காலன் வராமல் இருக்க வேலனின் துணை வேண்டும். காலன் கரிய நிறம் கொண்டவன், அச்சமூட்டு உருவத்தை உடையவன், காலத்தை கணக்கெடுப்பவன், வேலனோ செம்மேனியன், மனத்தை கொள்ளை கொள்ளும் உறவினன், காலத்திற்கு அப்பால் பட்டவன். காலனின் வாகனம் எருமை, அது விகாரமானது. ஆனால் மயில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான பசுமை நிறமுடையது. சூரசம்ஹாரத்தின் மூலம் அடியார்களை கந்த கடவுள் காப்பாற்றுவார் என்பதை இவர் நினைவூட்டார். இதோட உட்கருத்து என்னன்னா, இழந்து போன சாம்ராஜ்யத்தை இந்திரனுக்கு மீட்டு கொடுத்தது போல இந்த ஜீவான்மாக்கள்லாம் தான் ஒரு ஆன்மான்றதே ஞாபகம் இல்லாமல் ஒரு உடம்பு இந்த பந்த பாசத்தில் உழந்து கொண்டு இருக்கும் இவர்களை இந்த முருகன் இந்த ஜீவான்மாக்களுக்கு நீ ஒரு ஆன்மான்றதை ஊட்டி அவர் நம்மளை மீட்டு ரட்சித்து கொடுப்பார். அப்படி கொடுத்து ஜீவாத்மாக்களை தன்னுடன் சேர்த்து கொள்வான் என்றதுக்கு தான் அந்த அனுபூதி பாடம். சும்மா அதை விட்டு எங்கேயோ வந்துட்டோம், அப்படி இல்லை, நீயும் நானும் ஒன்று தான், நீ ஏன்டவான்னு சொல்லி சுவாமி ஐக்கியப்படுத்துறதுக்கான ஒரு